வந்து குண்டலினி உணர்தல் அப்படின்னாங்க. அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. பால் சுரப்பி என்னும் மூலாதாரத்தில் தேங்கி கிடக்கும் டார்மண்ட் எனர்ஜி. நல்லா கவனிக்கணும். மூலாதாரத்துல தான் இந்த சக்தி தேங்கி கிடக்குது. மூலாதாரம் எங்க இருக்கு? அந்த மூலாதாரத்தில் என்ன இருக்கு? விந்துநாதம் இருக்கு. அந்த விந்து நாதத்தில் தேங்கி கிடக்கும் இந்த டார்மண்ட் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தி 3 நிலைகளான குண்டலினி யோகம் 1, சகஸ்ர யோகம் 2, கிரியா யோகம் என்ற 3. இந்த 3 நிலைகளையும் பயன்படுத்தி குண்டலினியை எழுப்பி மூலாதாரத்தை தொட்டுக்கொண்டு நிற்கும் எது வழியா? சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சியான சகசிராதார சக்கரம் வரை கொண்டு செல்வதுதான் குண்டலினி உணர்தல்னு பேர். அப்ப குண்டலினி உணர்தல்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே பகுதி 1ல சொல்லியிருக்கேன். நான் தமனனுக்கு பகுதியில் 1ல குண்டலினியில வந்து அதுல வந்து குண்டலினி அந்த சக்தியை வந்து எது மூலமா கொண்டு போறோம்? சுழுமுனை நாடி, சுஷும்னா நாடி, பிரம்ம நாடி, முதுகு தண்டு நாடி வழிந்து அது ஒரு மறைபொருள். இது மறைபொருள், அது மறைபொருள். அது வழியாக நம்ம அப்படியே கொண்டுட்டு போய் எங்க கொண்டு போறோம்? மேல தலை உச்சிக்கு கொண்டு போறோம். அப்படி அந்த குண்டலின் சக்தியை எழுப்பி தலை உச்சி வரையாகிய அந்த சகசிராதாரா சக்கரம் வரை, துரிய சக்கரம் வரை கொண்டு செல்வதுதான் குண்டலினி உணர்தல். இது அப்படியே கொண்டுட்டு போறதுதான் குண்டலினி உணர்தல். இந்த நிலையத்தான் சித்தர்கள் எடுத்தார்கள். இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குண்டலினியை உணர்ந்தீங்கன்னா முற்றிலும் அறிந்த ஞானியாக நீங்க மாறலாம். எதுவும் சாதிக்கும் திறமை உங்க கைகளில் வந்து நிற்கும். அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உங்களை அறியாமே உங்களுக்கு வந்து சேரும். எது? இந்த குண்டலினியை எழுப்பி உணர்தல், அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி யோகா. புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த குண்டலினி சக்தியை, நல்ல பயங்கரமான சக்தி கொண்டது, எங்க இருக்கு? பால் சுரப்பியில இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. குண்டலினி சக்தி என்றால் பால் சுரப்பி தான். அதுல இருக்கிற விந்துநாத சக்தி தான். அதுதான் அந்த விந்துநாத சக்தியில் இருக்கிற மறைபொருள் சக்தி. அது அந்த சக்தியை சித்தர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படி அவர்கள் அதை உருவகப்படுத்தினார்கள் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனால் வரைக்கும் குண்டலினி சக்தி எங்க இருக்கு, என்ன, எப்படி, அதன் பலன் என்னன்னு பார்த்தோம். 800 இருந்து 500 பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால இந்து மதத்தில் தான் இது பேசப்பட்டது. நல்ல கவனிங்க. இந்த குண்டலினி சக்தியை பத்தி 800 இருந்து 500 பிசிங்பாங்க, பிஃபோர் கிறிஸ்ட். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குண்டலினி சக்தி பற்றி நமது இந்து மதத்தின் நூல்களில் பேசப்பட்டிருக்கிறது, அறியப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தியான முறையை சித்தர்கள் மொழியில் குண்டலினி யோகம் என்றார்கள். இப்ப நம்ம குண்டலினி சக்தியை பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்கிற அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தியானம், அந்த முறையை சித்தர்கள் மொழியில் குண்டலினி யோகம் என்றார்கள். இந்த சித்தர்களுடைய பார்வையில் இந்த குண்டலினி யோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சொல்லுக்கு அவங்க எழுதிய கவியில், அவர்கள் எழுதிய அந்த சில பாடல்கள்ல வந்து மறைமுகமா இதுக்கு பல பெயர் வச்சிருக்காங்க. 10-15 பேருக்கு மேல இருக்கும். இந்த குண்டலினி யோகத்தை பத்தி என்னென்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க சித்தர்கள். காளங்கி, புஜங்கி, குடிலங்கி, சர்பகன்னி, சர்பசக்தி, பிராணா, மாத்ருகா, ஈஸ்வரி, பிரகிருதி, காமகிரீடம், அகோரம், 10வது தசவாயு என்று அழைக்கப்படும் தனஞ்சயன் வாயு, சப்த பிரம்ம. இது பூரா குண்டலினி சக்திக்கு சித்தர்கள் வைத்த மறுபெயர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் வந்து அவர்கள் பாடல்கள்ல மறைமுகமா குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பல பெயர்களை கொண்டது இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியை வந்து அவங்க எப்படி வந்து அதை பார்த்திருக்காங்க தெரியுமா? சித்தர்கள் வந்து 6 ஆதார சக்கரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமா அதனுடைய பார்வையை, அது எப்படி அமைந்திருக்கிறது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்கன்னா, நல்லா கவனிக்க. பார்த்திருக்காங்கன்னா அது ஏன்னா அது மறைபொருள் சக்தி. அவங்க வந்து தங்களுடைய அகத்துல வந்து அதை உணர்ந்திருக்காங்க. எப்படி உருவகம் கொண்டு உணர்ந்திருக்காங்கிறத நம்ம முக்கியமா இங்க பார்க்கணும். அவர்கள் வந்து குண்டலினி சக்தியில வந்து எப்படி உணர்ந்திருக்காங்கன்னா, அந்த குண்டலினி சக்தி வந்து எதுல இருக்கு? விந்து நாதத்துல இருக்கு. அந்த விந்து நாதம் எங்க இருக்கு? பால் சுரப்பி இருக்கு.
அந்த பால் சுரப்பியில இந்த சக்தி எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறது அவருக்கு அகக்காட்சியாக உணர்ந்தது அவங்க பாடல்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அந்த பால் சுரப்பியில அந்த விந்துநாத சக்தி எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒரு 4 தாமரை இதழ்களை வந்து விரிச்சு வச்சா எப்படி இருக்குங்கிறத கற்பனை அகக்காட்சியா அப்படியே பாருங்க. 4 தாமரை இதழ்கள், 4. அதுல நடுவுல ஒரு முக்கோண பலகை. அந்த முக்கோண பலகையில வந்து ஒரு பிந்து, பிந்து என்று சொல்லப்படுகிறது வடசொல். அது ஒரு பொட்டு. நல்லா கவனிக்கணும். விந்துன்னா அந்த விந்துல வந்து 4 தாமரை இதழ்கள், அது மேல ஒரு முக்கோண பலகை, அது நடுவுல ஒரு பொட்டு, பிந்து. பெண்கள் வைக்கிறாங்களா நெத்தியில அகலமா ஒரு பொட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை மேல இருந்து அந்த குண்டலினி சக்தியை பாக்குறாங்க. அப்படி உருவகப்படுத்தி அதன் மேல நிக்கிறாங்க. அது ஏன் பொட்டு மாதிரி பாக்குறாங்கன்னு போட்டு, அந்த பொட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த சுத்தி ரவுண்டா இருக்கிறத இன்னும் உள்ள போய் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அவங்க அகக்காட்சியா எப்படி உணர்ந்திருக்காங்க சித்தர்கள்னா, ஒரு பாம்பு, அந்த பாம்பானது தலையை உள்பக்கமாக வைத்து மூன்று மூன்று அரை சுற்று, 3.5 சுற்றுன்னு வச்சுக்கங்களேன், 3.5 சுற்று வடிவத்துல அப்படி வாழை வச்சு வடிச்சு படுத்திருக்கான். அந்த பாம்பு அமைதியா படுத்திருக்கான். என்னது அது? குண்டலினி சக்தி. மனசுல கொள்ளணும், குண்டலினி சக்தி அது. அப்ப அந்த 3.5 சுற்றில் படுத்திருக்கின்ற அந்த பாம்பு இன்னும் ஏன் அதுக்கு வச்சாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ஏன் அதுக்கு பாம்புக்கு கற்பனை பண்றாங்க? ஸ்நாக் பாம்புக்கு. அதாவது நீங்க எங்காவது ஒரு காட்டுப்பகுதியிலயோ ஒரு தோட்டத்துக்குள்ளேயோ போகும்போது ஒரு சுருண்டு பாம்பு கிடக்குதுன்னு வச்சுங்களேன், அது உங்க கண்ணுக்கு தெரியாது, நீங்க பார்க்க மாட்டீங்க. சில பேரை கடிக்கிறது தான் பாம்பு, அதா வந்து கடிக்காது. நீங்க போயிட்டு இருக்கும்போது அது சுருண்டு அது பாட்டுக்கு எங்கேயாவது படுத்திருக்கும்போது நீங்க அதை மிதிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாம்பு அப்பதான் உங்களை கடிக்கும். ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, மக்களிடையே வழக்கமாக வருகிற பழமொழி ஒன்று. பாம்பு மிதிச்சவனை கடிக்காதான், பாம்பு மிதித்தவனை கடிக்காது, விதித்தவனை கடிக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பாம்பை இது பண்ணாலும் அது இது பண்ணும்போது டக்குன்னு அப்படி விலகிரும். எவனுக்கு பாம்பு கடிபட்டு அவன் ஆயுள் முழுவதும் அவனுக்கு முடிகிறதோ அந்த நிலை தான் பாம்பு கடிக்கும். அதனாலதான் விதித்தவனை கடிக்கும், மிதித்தவனை கடிக்காது, விதித்தவனை கடிக்கும்பாங்க. அப்படி அந்த பாம்பு வந்து சுத்தி படுத்திருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்ப தெரியும்? அது போயிட்டு இருக்கும்போது ஒண்ணு நம்ம கூர்மையா கவனிச்சா தான் அங்க பாம்பு இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சுருண்டு படுத்திருக்கிற பாம்பானது இருந்து லேசா நெளியும் போது நம்மளுக்கு தெரியும், ஓஹோ இங்கே பாம்பு படுத்திருக்குன்னு. அது நம்ம அதை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளிடமிருந்து அது தப்பித்து கொள்ள விறுவிறுன்னு ஓடும். அப்படி ஓடும்போது அந்த பாம்பினுடைய சக்தி, நம்ம அதனால ஓடுகின்ற அந்த சக்தியை உடனே அந்த பாம்பை நம்ம பிடிக்க முடியாது, நலிவு 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 போயிடும். அப்படியா அபரிமிதமான சக்தியை அந்த பாம்பு வச்சிருக்கு. அந்த சக்தியை, அந்த அபரிமிதமான சக்தியை, அதிகமான அந்த சக்தி பாம்பு கொண்டிருந்து அதிலிருந்து தப்பிக்கு ஓடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சக்தி தான் இந்த குண்டலினி சக்திக்கு உண்டுன்னு சொல்லி அதை இதை இணைச்சிருக்காங்க. எப்படி வந்து அந்த பாம்பு சுருண்டு படுத்து அமைதியா இருக்குதோ அதே மாதிரி குண்டலினி சக்தியானது அந்த மூலாதார பையில் உள்ள இந்த பால் சுரப்பியில அப்படியே போய் படுத்து அது பாட்டுக்கு அமைதியாக்குறது. இப்ப சாதாரண நீங்க பாம்பாட்டிகிட்ட போய் ஒரு ரோட்ல காட்டுற பாம்பாட்டியா இருக்கட்டும் பார்த்துருப்பீங்க, இப்ப படங்கள்ல கூட பார்த்துருப்பீங்க. கூடைய திறந்த பாம்பு கூடைய திறந்த உடனே அந்த பாம்பு நல்ல நாகப்பாம்பு, விஷமுள்ள பாம்பு என்ன செய்யும்? அதை அப்படியே படுத்து உறங்கி அப்படியே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? பாம்பை லேசா கையை மடக்கி அந்த படத்தை அந்த தலையில ஒரு இது தட்டின உடனே சட்டுன்னு எந்திரிக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு ஃபோர்ஸ்ல எந்திரிக்குது பாருங்க, அதுதான் அந்த சக்தி. அதே மாதிரிதான் நம்மளுடைய மூலாதாரத்தில் 3.5 சுற்றில் படுத்து கொண்டிருக்கின்ற அந்த அபரிவிதமான குண்டலினி சக்தி எப்படி பாம்பை தொட்டவுடனே எந்திரிக்குதோ அதே மாதிரி உங்களுடைய மனதும் பிராணனும். நல்லா கவனிக்கணும், நான் ஏன் சொல்றேன் மனதும் பிராணன் அப்படின்னா, உங்க மனசு, நீங்க விடுற அந்த உயிர் காற்று மூச்சு, இது ரெண்டும் ஒண்ணுபட்டு அந்த சக்தியை நீங்க போய் எப்படி அந்த பாம்பாட்டி டக்குன்னு தொடரணும், அதே மாதிரி நீங்க அதை மனசு வச்சு உள்ளுணர்வா அதை போய் அந்த குண்டலினி சக்தியில் அந்த அந்த சொல்றேன்ல பிந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த 3.5 சுற்று பாம்பு, அதை போய் நீங்க நினைச்சீங்கன்னா போதும், அது டக்குன்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அதை வந்து
என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சர்ப கன்னி சர்ப சக்தி. சர்பன்னு என்ன? பாம்பு தானே. சக்தின்னு என்ன? அந்த பாம்புக்கு உண்டான சர்ப சக்தி. அதனாலதான் அந்த அந்த குண்டலினி யோகத்துக்கு சர்ப சக்தி சர்ப கன்னின்னு சொல்லி சில காலங்கி புஜங்கி புடலிங்கி சர்ப கன்னி சர்ப சக்தி பிராணா மாத்திருக்கா ஈஸ்வரி பிராகிருதி காம்பகிரீடம் அரோகரம் தனஞ்சன் வாயு, இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த 2 இது வருது பாருங்க, சர்ப சக்தி சர்ப கன்னி அப்படின்னு. ஒரு கன்னி என்பவர்களுக்கு வந்து சக்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த பாம்புக்கு கன்னியா இருக்கின்ற நிலையில சக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் அதுக்கு சர்ப கன்னின்னு பேரு. அந்த சர்ப கன்னிக்கு உண்டான இயற்கையான அந்த சக்தி சர்ப சக்தின்னு பேரு. அதனாலதான் சித்தர்கள் 3.5 சுற்றுல பாம்பை அப்படியே படுத்திருக்கிற மாதிரி அந்த மூலாதார பையில இருக்கிற மாதிரி கொண்டு அதை என்ன பண்ணாங்க, அதுக்கு அப்படியே கொண்டு மேல கொண்டு லேசா அசைஞ்சு அப்படியே கொண்டு வந்து மேல நமது மூலாதாரத்தில் இருக்கிற பால் சுரப்பியிலிருந்து அந்த அப்படியே கொண்டு தலை உச்சிக்கு கொண்டு வராங்க. அதனாலதான் இதை சில நேரம் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மூலாதாரத்தில் தேங்கி கிடக்கின்ற சக்திம்பாங்க. டார்மெண்ட் எனர்ஜின்னு பேர் இதுக்கு சித்தர்கள் வைத்திருக்கிறது. அப்படியே தேங்கி கிடக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சக்தியை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல அதிகமா தெரியாதவங்க, அறிவு நிலை எய்தாதவர்கள், லௌகீக வாழ்க்கையில் குடும்பத்தோடு அந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுக்குருவாங்க. அது மேல அவங்களே அறிந்தும் அறியாமலும் 5 அளவு முறை செஞ்சு நல்லா இருந்தாங்கன்னா இந்த சக்தி அவங்களுக்கு பயன்படும். இல்லைன்னா இந்த சக்தி என்ன ஆகும், உங்க ஆயுள் காலத்தை முடிச்சிடும். ஆனா அதே நேரத்துல சில மனிதர்கள் இந்த சக்தியை தெரிந்து ஏதாவது ஒரு விதத்துல இந்த சக்தியை பயன்படுத்தணும்னு அப்படிங்கிற தெரிஞ்ச அந்த அறிவு ஏற்பட்டு அவங்க அந்த குழந்தை பெறுவதற்கு சில இதுகளை பயன்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதே சக்திய ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. இந்த சக்தியை வைத்துதான் சித்தர்கள் இறைநிலையோடு இணைந்தார்கள். நம்மளும் அதை செய்யலாம். அதாவது சில மகரிஷி அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த சக்தியை வைத்துதான் சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருட்டறையில் நடக்கும் இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய திருவிளையாடல்பார். அவர் அதுக்கு சொல்லும் போது அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா, தெய்வீக இருட்டறையில் நடக்கும் இறைநிலையின் திருவிளையாடல்பார். சூப்பர் கான்சியஸ் இன்ஸ்டிங்டிவ் ஆக்ஷன் ஸ்டேட்பார் ஆங்கிலத்துல. அந்த நிலையை அறியக்கூடிய சக்தி இந்த சக்திக்கு உண்டு. இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள் செஞ்சா நாமும் செய்யலாங்கிறாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனம் அலைச்சூழல் அப்படியே கம்மியாகி 3லிருந்து 1க்கு அப்படியே டெல்டா வேவ்னு சொல்றோம்ல, அந்த நிலையில வரும்போது அப்படி அதுக்கு இன்னொரு உதாரணம் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, கோமா ஸ்டேஜ், அதாவது விழிப்போடு இருக்கின்ற விழிப்பு நிலை உணர்ந்த கோமா நிலையில இருக்கிறவங்க இந்த சக்தியை உணர்வாங்களாம், அந்த இறைநூலுடைய சக்தியை. அதுல என்ன பண்ணுன்னா, அறிவு நிலை மறைபொருள் உணர்வு சக்தி பரத சூப்பர் கான்சியஸ் டிரான்சென்டென்டல் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாரு. இந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் சித்தர்கள் கொண்டு வர்றாரு. இதை நாமும் இந்த குண்டலினி சக்தியை நல்ல முறையில தவத்தின் மூலம் பயன்படுத்தினா இத்தனை சக்தியை நம்ம பயன்படுத்த சித்தர்கள் செஞ்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஆனா இவ்வளவு தூரம் இந்த குண்டலினி சக்தியை அடங்கி அந்த விந்து என்ன பண்ணியிருக்காங்க சித்தர்கள், செலவிடாம அப்படியே இருந்து அந்த சக்தியை பீனியல் பாடியில போய், எங்க இருக்கு பீனியல் பாடி? துரியத்தில் இருக்கு. அந்த துரியத்தில் சுவர்க்க செய்து விடுவார்கள் மகரிஷி. அப்படி சுவர்க்க செய்து விட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க உடல்ல இருந்து உயிர் பிரியாது. அந்த காலம் முடிஞ்சாலும், அதாவது அவங்க என்ன சொல்லணும்னா, மரணங்கிற வார்த்தையே மகரிஷி உபயோகம் பண்ண மாட்டார். தன்னுடைய அதாவது உலக இன்பங்களிலே நமக்கு அளவு போதும் என்று நினைச்சாங்கன்னா மன இயக்கத்தையும், இதுக்கு மேல வாழ வேண்டாம் என்றால் உடல் இயக்கத்தையும் நிறுத்தி விடுவார். ரெண்டையும் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த உடல்ல இருந்து அந்த குண்டலினி சக்தி என்ற அந்த உயிர் சக்தி, உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிரானது உடலை விட்டு போகாது, அந்த உடல்லையே இருந்துரும். ஆனா அவங்க மரணம் என்று அவங்களுக்கு பேச்சு கிடையாது, அது ஜீவ சமாதி என்பார். அப்படிதான் இந்த சித்தர்கள் இதை பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்தும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்திங்கிறது, எப்படி இது இருக்கு, எந்த விதத்துல அந்த சக்தியை நம்ம உருவகப்படுத்தி அந்த சக்தியை எப்படி நம்ம உணரணுங்கிறத நம்ம சித்தர்கள் சொன்னதுங்கிறத நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆனா
இந்த சக்தியைத்தான் சித்தர்கள் உடலில் உறையும் தீ என்றார்கள். ஏன்னா குண்டன்னா நெருப்பு தானே, நெருப்புக்கு மறுபேர் தீ, தீ தானே. இந்த தீ உடலில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டினத்தார் பாடல் ஒன்று இருக்கு. அது எப்படி அந்த பாடல் உடல்ல அந்த தீயாக இந்த சக்தியை கருதினார்கள் என்பதற்கு அதை பாருங்க. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேம்பார் பட்டினத்தார். அதாவது அம்மாவை அந்த மயானத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, நேரம் ஆகுது தீ வைங்க ஐயா அப்படிம்பாங்க. அந்த இடத்துலதான் இந்த இது சொல்லுவார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலேன்னா 3 புறத்துல, அதாவது 3 அசுரர்களை எரிப்பதற்காக சிவன் தீ வச்சாரு முப்புறத்துல. அதான் முதல்ல வச்ச தீ. 2வது தீ எங்க வச்சாங்க? தென்னிலங்கையில் அனுமன் வச்சாரு. 3வது தீ எங்க வச்சாருங்கிறதுக்கு அடுத்த வரி போடுறாரு பாருங்க. இந்த அந்த அந்த வரியினுடைய நுணுக்கத்தை நீங்க பாருங்க. அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே அப்படின்னு. அன்னை எதுக்கு அடி வயிற்றுல தீ வைக்கிறாங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தை, உள்ள அர்த்தத்தை, அந்த கருத்தினுடைய உள்நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தீ என்று, குண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குண்டலினி சக்தி ஒரு தீயாக உருவெடுத்து நிற்கிறது. யாருகிட்ட? தகப்பங்கிட்ட. அந்த தீயை தன்னுடைய மனைவியாகிய இணையும் பொழுது அந்த தீ போய் அந்த அம்மாவனுடைய அடி வயிற்றில் படுகிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அன்னையிட்ட தீ. அப்பதான் அந்த அன்னையிட்ட தீ முதல்ல என்னுடைய அன்னை அந்த தந்தையினுடைய அந்த குண்டலினி யோகத்தில் உறைந்து கிடக்கின்ற அந்த விந்துவை விட்டதுனால் அது தீ என்று சொல்லுவதனால் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே அப்படின்றது. கவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டினத்தார் கவியெல்லாம் ஏற்கனவே 12 பகுதிகள் நான் பேசிட்டேன் பட்டினத்தாரை பத்தி மலேசியால. அதுல வரும், புரிஞ்சுக்கணும். யானும் இட்ட தீ, அன்னை போட்டு தீ இட்டுட்டா, இப்ப நான் வைக்கிறேன் தீ வேகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உடலில் உறைந்துகின்ற அந்த குண்டலினி சக்தியே தீ என்று சொன்னார்கள் சித்தர்கள். அதனால புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, இப்படிப்பட்ட குண்டலினி சக்திக்கு சித்தர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப அருமை. என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தியானது தசவாய்வு என்று சொல்லப்படுகின்ற பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், தேவதத்தன், கிருகரன் என்ற அந்த 9 வாயுக்கு அடுத்து வருகின்ற தனஞ்சயன் என்கின்ற வாயு தான் இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறாங்க சித்தர்கள். நல்ல கவனிச்சு. அப்ப இந்த குண்டலினி ஒவ்வொரு தசவாயில் உடல்ல வெளியே இருக்கக்கூடிய காற்றை நாம உள்ள இழுக்கும் பொழுது அது 10 பிரிவுகளாக பிரிந்து 10 தொழில்களை செய்கிறது, 10 இயக்கங்களை செய்கிறது. பிராணன் என்பது உயிர்காற்று, அதுதான் முதல்ல உள்ள போகுது, அது உயிர்காற்றுது. அபானன் என்பது மலக்காற்று. உதானன் என்பது ஒளிக்காற்று. உடலில் ஏற்படுகின்ற சப்தங்களுக்கு பூரா இந்த காற்று தான். சமானன் என்பது நிறவு காற்று. எங்கெங்க எது எந்தெந்த செல்ல போய் சமானமா எல்லா இடத்திலையும் போய் நிறைய அந்த காற்று கொண்டு போய் அத்தனையும் கொண்டு போய் ஒரு இடத்தையும் விடாம கொண்டு போய் நிறைக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியது சமானன். வியானன் என்பது தொழில் காற்று. உடலில் ஏற்படுகின்ற அத்தனை மாற்றங்கள், தொழில்களுக்கு இந்த காற்று தான் பயன்படுது. நாகன் என்பது வெளிக்காற்று. கூர்மன் என்பது இமை காற்று. தேவதத்தன் என்பது கொட்டாய். கிருகரன் என்பது தும்மல் காற்று. தனஞ்சயன் என்பதுதான் 10வது காற்று. இதுதான் குண்டலினி சக்தி என்று சொல்லுகிறார்கள் சிவர். இந்த இடத்துலதான் நம்ம நல்லா கவனம் வச்சுக்கணும். அப்ப இந்த காத்து 9 காத்து அதனுடைய தொழிலை செய்யுது. இந்த 10வது காற்று தனஞ்சயன் என்று சொல்லப்படுகின்ற இந்த குண்டலினி சக்தி கொண்ட இந்த காற்று என்ன செய்யுதுன்னு முதல்ல பார்க்கணும். இந்த காற்று எப்பொழுது அந்த குழந்தையானது பூமியில் விழுகிறதோ அப்போது இருந்தே இந்த காற்று அந்த குழந்தைக்கு மூலாதார பை உற்பத்தியாகி அந்த மூலாதார பைகளில் உள்ள விந்துக்கள் அடைந்த உடனே, அந்த விந்துக்கள் தோன்றி அது நிறைஞ்ச உடனே இந்த காற்று போய் அதுல போய் உட்காந்துரும். அந்த விந்துக்களினுடைய உயிர் சக்தியின் நுணுக்கம் தானே சுத்த சக்தி, அதுதானே குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி தனஞ்சயன் என்ற 10வது வாய்வாக போய் அந்த மூலாதார பையிலேயே அடங்கி கிடக்கும், அப்படியே கிடக்கும். அது எந்த வேலையும் செய்யாது. ஆனா 2 வேலையை மட்டும் செய்யும். ஒண்ணு, அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி என்னும் தனஞ்சயன் காற்று குழந்தை உற்பத்தியான உடனே அந்த குழந்தையே அந்த
படியில் அந்த வாயிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு அது உபயோகப்படுத்துது. தள்ளும் காற்றுன்னு பேரு. அந்த ஒரு வேலையை செய்யுது. அப்படியே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் போய் குண்டலினி சக்தி தான் சிவனே என்று அங்க போய் உட்காந்துக்கிறோம். இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு மறு வேலை எப்ப செய்யும் கேட்டீங்கன்னா, அந்த உடம்பானது தன்னுடைய மரண காலத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் என்ன ஆகுன்னா, அந்த மூலாதாரத்திலிருந்து நேர கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரங்களை 6 சக்கரங்களை தாண்டி பீனியல் பாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த துரிய சக்கரத்தில் அங்க போய் நிலை கொண்டு விடும். மரணத்துக்கு பின்னாடி அது தானாகவே மேல போயிடும். சித்தர்களுடைய கணிப்பதெல்லாம் மேல போயிட்டு அந்த பாடியை ஒண்ணு எரிக்கணும், இல்லைன்னா அடக்கம் செய்யணும். விட்டுட்டாங்கன்னா 3வது நாள் அந்த 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 உடம்பை, உயிர் போன அந்த உடம்பை வீங்க செய்து விடும். 3வது நாள் வீங்க செய்து விட்டு அதிலிருந்து அப்படியே நீராக வெளியே போயிடும். அந்த நேரத்தில் அந்த காற்றை யாருமே பக்கத்துல நிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய வாசம் இருக்கும். அதாவது ஒரு ரூம்ல ஒரு பிணத்துல தெரியாம இறந்துட்டாங்க பெரியவங்க, 3 நாள் கவனிக்கலைன்னு அந்த தெரு பூரா பயங்கரமா வாசம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த வேலையை அந்த தனஞ்சயன் காத்து தான் செய்யுது. சப்போஸ் அடக்கம் பண்ணீங்கன்னா, பூமியில புதைச்சிங்கன்னா கூட அந்த 3 நாள் கழிச்சு அந்த காத்து அப்படியே உள்ள என்ன ஆகும், அதை கம்ப்ளீட்டா உள்ளே அழுக செய்து அப்படியே மண்ணோட மண்ணாக்கிரும். அதனாலதான் மரணம் எய்திய அந்த உடலை புதைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரை அதை உள்ள தோண்டி அந்த உடலை புதைப்பாங்க. காரணம் என்னகிட்ட, மேலாக புதைச்சிங்கன்னா அந்த தனஞ்சயன் காற்று என்று சொல்லப்படுகின்ற அந்த வீங்கல் காற்று வெளியே வந்த உடனே அதன் வாசனைப்பட்ட அந்த நாய் நரிகள் அந்த காட்டுல திரிகிற அந்த இதுகள்லாம் அப்படியே அந்த குழியை தோண்டி அந்த பிணத்தை வெளியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த வாசம் தெரியாத அளவுக்கு ஆழமாக புதைப்பது காரணம். அதே மாதிரி எரிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த தனஞ்சயன் வாயுவானது கபாலத்தில் ஒரு சிறு நெல் அளவு, ஒரு நெல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு நெல் அளவு கபாலத்துல சின்ன ஓட்டையா போட்டு அந்த வழியை வெளியேறிடுமா தீ எரிக்கும் பொழுது. இதுதான் இந்த தனஞ்சயன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குண்டலினி சக்தியானது 2 வேலையை செய்து, தள்ளும் காற்றாகவும் வீங்கும் காற்றாகவும். இதுதான் இப்படித்தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதனாலதான் இந்த காத்த அதாவது மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஜீவசமாதி அடையிறதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா எல்லாருமே இறந்து போனா 3 நாள் இந்த நிலை வந்துடுது, ஆனா சித்தர்களுக்கு இந்த நிலை வராது. காரணம் என்னன்னா, அந்த குண்டலினி சக்தியை அவங்க என்ன செய்யறாங்க, மேல கொண்டுட்டு போய் அப்படியே சுவர்க்க செய்து விடுவார்கள் அந்த துரியத்துல, பீனியல் பாடியில. அப்ப அது வெளியே போறதுக்கு சான்சஸே இல்லை, வேலை செய்யாதது. அதுக்குத்தான் மகரிஷி அருமையான விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஜீவசமாதி என்பதற்கு அவர் கொடுக்கிற டெஃபரன்ஷியல் வரையறை பார்ப்போம் பாருங்க. உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டு செய்து விட்டால் உயிர் உடலிலிருந்து பிரியாமலேயே அதை உடலிலேயே நிலைத்துவிட செய்ய முடியும். வாழ்ந்தது போதும் என்னும் போது மன இயக்கத்தை மட்டும் நிறுத்தி கொள்ளலாம். உடல் மனம் இயக்கம் 2ம் நின்றுவிட்ட பின்னர் உடலிலேயே அந்த உயிர் அடக்கம் பெற்றுவிடும். இந்நிலைதான் ஜீவசமாதினி. இந்த நீ விட்டா தானே இந்த காத்து உடல் அழுக செய்யும். அதனால அந்த குண்டலினி சக்தியை கொண்டு போய் தான் மேல கொண்டு போய் ஏத்தி நிக்க வச்சிருவாங்க. இந்த குண்டலினி, இப்படிப்பட்ட இந்த குண்டலினி சக்தியைத்தான் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த குண்டலினி சக்தியை மேல கொண்டுட்டு போறதுக்கு சித்தர்கள் பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா. எப்படி மேல திடீர்னு கொண்டு போக முடியாது, ஒவ்வொரு சக்கரமா நிறுத்தி கொண்டு போகணும். குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவதற்கு சித்தர்கள் பல வழிகளை கையாண்டார்கள். அது முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்ப உஷ்ணமாக்கி மேல கொண்டு போறது. அப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்குல சொல்லி உடல்ல உஷ்ணத்தை ஏத்தி அடுத்தடுத்த சக்கரமா கொண்டு போய் மேல கொண்டு போய் சேர்த்துவாங்க. அவ்வளவு கடினமான குண்டலினி சக்தி அது கொண்டு போறது, மேல கொண்டு போறது. அப்படி அந்த காலத்துல பாருங்க, முற்காலத்தில் குண்டலினி யோக பயிற்சி கடுமையான பயிற்சியாக இருந்ததுங்கிறாங்க. உடலை வளப்படுத்தி விந்து சக்தியை சேமித்து வைத்து குணநல பேரு பெற்றவர்க்கே குண்டலினி யோகம் கற்பிக்கப்பட்டது அந்த காலத்துல. அப்ப எவ்வளவு கடுமையா இருக்கும் பாருங்க. நீங்க உங்க குணநல பேரு பெற்று இருக்கணும், நீங்க விந்துவை சேமிச்சு வச்சிருக்கணும், உங்க உடலை
நல்ல வீரியமா நல்லா வச்சிருக்கணும். இவங்களுக்கு தான் இந்த குண்டலினி சக்தி, குண்டலினி யோகம் என்று சொல்லப்படும் இந்த யோகத்தையே சித்தர்கள் கற்றுக் கொடுத்தார்களாம். அப்படிப்பட்ட நிலையில வந்து என்ன பண்ணணும், இப்படி கடினமான சக்தியை, நல்ல கடினமான குண்டலினி சக்தியை நமது மகான் மகரிஷி அவர்கள் இதை வந்து சுருக்கி எளிமைப்படுத்தி இந்த குண்டலினி சக்தியை ஒவ்வொரு சக்கரத்திலையும், நீங்க எத்தனை வருடங்களா சித்தர்கள் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு சக்கரத்திலிருந்து, மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானமான 2வது சக்கரத்துக்கு போறதுக்கே 5 வருஷம் 6 வருஷம், சில நேரம் 10 வருஷம் கூட ஆகுமா. அதனாலதான் சிறு வயதிலிருந்தே அந்த முயற்சி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயது அது 6 சக்கரத்தையும் தாண்டி வரும்போது அவன் ஞானம் பெற்று விடுவான், பெரிய சித்தராகி விடுவார். ஆனா மகரிஷி என்ன பண்ணார், இப்படி இந்தப்பட்ட சித்த சக்தியை அந்த மூளையில் அந்த இதுல பீனியல் பாடி என்று சொல்லப்படுகிற துரிய சக்கரத்தில் நம்ம போய் அதை வந்து அப்படியே சொர்க்க செய்து விடாமல் அந்த சக்தியை மேல அப்படியே கொண்டுட்டு போய் எளிமையாக கொண்டு போய் அந்த சக்தி அப்படியே தலை உச்சி வரைக்கும் கொண்டு போய், எவ்வளவு நல்ல சக்தியோ, சக்தி வாய்ந்த அந்த குண்டலி சக்தியினுடைய அந்த உயிர் சக்தி அப்படியே உடல் முழுதும் பரப்ப காயகல்பம் என்ற எளிய முறையில் சித்தர்கள் செய்த காயகல்பம் வேற, ரொம்ப பயங்கரமான இது உண்டானது. அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த சக்தியை இவர் எளிமைப்படுத்தி அப்படியே உடல் முழுவதும் எங்க இருந்த துரியத்துக்கு கொண்டு போய் அப்படியே பாதை வரைக்கும் பரவப்பட்டு அத்தனை செல்களையும் உயிர்ப்பித்து அத்தனை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து இந்த உடலை எப்படி அவர்கள் வந்து இறந்த பின்னால் உடல் அழுகாம வச்சிருக்காங்களோ, அவர் உயிர் இருக்கும் போதே இந்த சக்தியை பயன்படுத்தி எல்லா செல்களுக்கும் நெரிச்சு 5 புத்துணர்ச்சி கட்டு எப்பொழுதுமே நோய் இல்லாம இளமையோடு மரணத்தை தள்ளி போடுகின்ற அளவுக்கு இந்த சக்தியை சுருக்கி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா SKY என்று சொல்லப்படுகின்ற அந்த வடிவமைத்து கொடுத்தார். அதை நமக்கு எவ்வளவு பெரிய காரியம். இந்த SKY என்பதுதான் நம்மளுடைய மகரிஷியினுடைய தனிப்பட்ட பேட்டன் ரைட்ஸ், உரிமை வடிவம். அது வேற எந்த ஆன்மீக மன்றத்துக்கும் சொந்தம் இல்லை, இவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால பாருங்க, வேற யார் அது வந்து இவருடைய அனுமதி இல்லாம, இந்த மன்றத்தினுடைய அனுமதி இல்லாம யாருக்குமே சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்ம குண்டலினி சக்தி யோகம் பண்ணும்போது, காயகல்பம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், எழுதி வாங்கிக்கிறார் பாருங்க, அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உயர்ந்த சக்தி அதை, அப்படிப்பட்ட அந்த கடினமான அந்த சக்தியை எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த குண்டலினி சக்தியை கற்றுக் கொடுத்து உடலை பாதுகாப்பதோடு இல்லாமல் அதே சக்தியை தவம் தியானங்கள் மூலமாக நம்மளுக்கு, ஏன்னா உடல் நல்லாயிடுச்சுன்னு வைங்களேன், உடல்ல எல்லா செல்களும் புத்துணர்ச்சி பெற்று மூளை செல்ல இருந்து எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று உடலே ஒரு புதுமை அடைஞ்சிடும் இல்லையா. அப்போ உடலே நல்லா இருக்கும்போது, உடல் இயக்கம் நல்லா இருக்கும்போது மன இயக்கம் நல்லா இருக்கும், மன இயக்கம் நல்லா இருக்கும்போது மனவளம் பெற்றுவிடும் பயங்கரமா. அப்படி மனவளம் அதிகமாக கூடும்போது தவத்துக்கு அடிப்படை தத்துவமா மாறுகிறது. அதனாலதான் இந்த குண்டலினி சக்தியை மகரிஷி அவர்கள், நமது மகான் மகரிஷி அவர்கள் நமது மன்றங்கள் மூலமாக இதை வந்து SKY என்ற அமைப்பில் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தின் கீழ், அந்த வடிவமைப்பின் கீழாக உடலையும் பலப்படுத்துவதோடு தவத்தையும் கொடுத்து இறை நம்முடைய வாழ்க்கை நோக்கமான தன்னை அறிந்து இறைநிலை உணர்தல், அது ரெண்டையும் கொடுத்து அப்படி செய்யக்கூடிய அந்த அருமையான சக்தியை வடிவமைச்சு கொடுத்து எளிமையா கொடுத்ததுனாலதான் எளிய முறை குண்டலினி யோகா பயிற்சி என்கின்ற அந்த நிலையை கொடுத்திருக்காரு. இவ்வளவு அருமையான சக்தியை தவமுத்து மூலமாக முதல்ல வந்து குண்டலினி, இப்ப தவத்துக்கு போறீங்க நீங்க, எப்படி எடுக்கிறாங்க மன்றங்கள்ல, துரியாதீதம் இல்ல துரியம் தொடக்கம் ஆகினைங்கும் போது நம்ம என்ன நினைக்கணும்னா அகக்காட்சியா உணரணும். இந்த குண்டலினி சக்தியைத்தான் நம்ம 5 சக்கரங்கள்ல கொண்டு போய் அந்த ஆக்னையில நிறுத்துறோங்கிறத உணரணும். அப்படி அதனுடைய பொருளை விளங்கி கொண்டு அதனுடைய முழு அர்த்தங்களையும் புரிந்து கொண்டு நம்ம தவம் செய்யும் போது அந்த தவத்தினுடைய முழு பயனை அடையலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னால் சொன்ன அந்த மகரிஷியினுடைய வைர வரிகளுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த தவத்தை நம்ம கொண்டு போகணும். அதுதான் தவ நுணுக்கங்கள். இப்படிப்பட்ட இந்த குண்டலினி சக்தியை நாம் வந்து அகக்காட்சியா உணர்ந்து அதனுடைய தன்மைகளை புரிந்து அது என்ன என்று நல்ல விளக்கங்களை தெரிஞ்சுட்டு தவம் செய்தா அவ்வளவு அருமையா தவம் கிடைக்கணும். வரும் தவ நுணுக்கம் பகுதி 4ல் நான் சொன்னது போல சக்தி சக்கரங்கள் 6 எங்கெங்க சித்தர்கள் அமைச்சிருக்காங்க, எங்கெங்க இருக்குது, அது எப்படி அந்த, ஏன்னா சக்கரங்கள் அனைத்தும் மறைபொருள், அந்த சக்கரங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த சுழுமுனை நாடியும் மறைபொருள். இதையெல்லாம் நம்ம எப்படி வந்து அகக்காட்சியா உணர்ந்து இந்த சக்கரங்கள்ல நின்று என்னென்ன பலன்களை பெறணும், அந்த சக்கரங்களுடைய தன்மை, அதனுடைய நிறம், அதனுடைய அமைப்பு, அது செய்கின்ற சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற உளவியல் தன்மை,
பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற உடலியல் தன்மை, உடல் வினையியல் தன்மை, இதெல்லாம் நம்ம தனித்தனியா பிரிச்சு வர தவ நுணுக்கங்கள், அந்த சக்கரங்களை தனித்தனியா பிரிச்சு அதை அகக்காட்சியா உணர போறோம் என்பதை கூறி இத்துடன் இன்றைய நற்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.